வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். இதில் உடல், மனம், குடும்பம், உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு விதமான தகவல்களை நாம் பகிர்ந்து வருகிறோம். மனித உடலில் வியாதிகள் என்று சொல்லக்கூடிய நோய் ஏற்படுவதற்கான காரணிகள் என்ன, அதை இயற்கையான முறையில் சரி செய்து கொள்வதற்கான வாழ்வியல் முறைகள் என்னென்ன என்பதை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளில், சிகிச்சை முறைகளில் நவீன மருத்துவம் தவிர்த்து இயற்கை சார்ந்த, மண் சார்ந்த, மரபு சார்ந்த மருத்துவ முறைகள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள், 104 விதமான மருத்துவ முறைகள் உள்ளது. இதில் நம் உடலில் ஏதேனும் ஒரு தொந்தரவுகள், மாற்றங்கள் ஏற்படும் போது இன்று நாம் உடனடியாக நாடக்கூடிய மருத்துவம் நவீன மருத்துவம். அந்த நவீன மருத்துவத்தில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடிய, கொடுக்கக்கூடிய சிகிச்சை எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், அது ரசாயனம் கலந்த பொருட்களை கொண்டுதான் நமக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது. நம் உடலானது இயற்கையானது. இயற்கையான இந்த உடலுக்கு ரசாயனம் கலந்த பொருட்களை தரும்போது அதை இந்த உடல் ஏற்க மறுக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உடலின் இயல்பான இயக்கங்கள், கழிவுகள் வெளியேறுவதை ரசாயன மருந்துகள் நாம் பயன்படுத்தும் போது அந்த கழிவு வெளியேற்றத்தை தற்காலிகமாக தடுத்து நிறுத்துகிறது. உடல் இயல்பாக கழிவுகளை வெளியேற்றும் போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய செயல்பாடுகளை நாம் செய்து வந்தால் அந்த கழிவுகள் உடலுக்குள்ளேயே தேங்குகிறது, தங்குகிறது. பிற்காலத்தில் அது தீர்க்க முடியாத தொந்தரவுகளாக, நோய்களாக உருவாகிறது. இதில் இயல்பாக உடலில் கழிவுகள் உருவாவது ஒரு புறம் இருந்தாலும், அவசர கால சிகிச்சை என்று சில சிகிச்சை முறைகள் உள்ளது. அது என்ன அவசர கால சிகிச்சை? ஒரு விபத்து ஏற்படுகிறது, உடனடியாக சிகிச்சை பார்க்க வேண்டும். ஒரு விஷக்கடி தீண்டிவிட்டது, உடனடியாக சிகிச்சை பார்க்க வேண்டும். இதெல்லாம் எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எந்த மருத்துவத்தை போய் பார்க்கலாம் என்றால், இந்த எமர்ஜென்சிக்கு, இந்த அவசர காலத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நவீன மருத்துவம். வாழ்வியல் நிலைகளில் நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது நவீன மருத்துவம். அவசர காலத்தில் உடனடியாக அதற்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த நவீன மருத்துவம். உலகம் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்றாலும் இந்த நவீன மருத்துவம் உருவாகி எவ்வளவு நாட்கள் ஆகிறது என்றால் அதிகப்படியாக 450 ஆண்டுகள் மட்டுமே ஆகிறது. அதற்கு முன்பாகவே பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் இந்த மண்ணில் இயக்கத்தில் இருந்திருக்கிறது. இந்த அவசர காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த தொந்தரவுகள், ஒரு விபத்து, ஒரு விஷத்தீண்டல், இது போன்ற நேரங்களில் நாம் எந்த மருத்துவத்தை நாடலாம் என்றால் உடனடியாக நாம் நவீன மருத்துவத்தை நாடலாம். தவறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த அவசர கால தொந்தரவுகளுக்கு கூட இயற்கை மருத்துவத்தில் ஒரு சரியான முறையான சிகிச்சை முறைகள் என்பது வழக்கத்தில் இருந்து வந்தது, இப்போதும் இருக்கிறது. அதை நாம் தேடி கண்டுபிடிப்பதை விட அருகில் இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தை நாம் நாடலாம், மருத்துவரை நாடலாம். அங்கு அதற்கான முறையான சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அளிக்க வேண்டும். ஆனால் இன்று ஒரு அவசர கால தொந்தரவுகளுக்கும் சரியான முறையான சிகிச்சை நவீன மருத்துவத்தால் அளிக்கப்படுகிறதா என்று கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். ஒரு உதாரணத்திற்கு பார்க்கலாம். ஒருவருக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது. விபத்தில் உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் காயம் ஏற்படுகிறது, எலும்பு முறிவு ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம்.
முன்பொரு காலத்தில், இன்றளவும் நடந்து கொண்டுள்ளது. இயற்கை மருத்துவத்தில் இந்த எலும்பியல் சிறப்பு நிபுணர்கள் என்றும் இருக்கிறார்கள். எந்த பகுதியில் எலும்பு உடைபட்டு இருக்கிறது என்பதை விரலால் தொட்டு பார்த்து, அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் மற்றும் அந்த வெப்பம், இதன் தன்மையை உணர்ந்து அந்த பகுதியில் எலும்பு உடைந்திருக்கிறதா அல்லது விரிசல் ஏற்பட்டு இருக்கிறதா என்பதை கணித்து விடுவார்கள். எக்ஸ்ரே தேவையில்லை. அழகாக கைகளால் தொட்டு உருவி, அதை எலும்பு உடைந்திருந்தால் உடைந்து அதன் பொசிஷன், அதன் இருப்பிடம் நகர்ந்திருந்தால் அதை சரியான இடத்திற்கு நகர்த்தி வைக்கக்கூடிய வித்தகர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் இயற்கை மருத்துவ முறையில். அதை எந்த பொசிஷன்ல வைக்கணுமோ அந்த பொசிஷன்ல அதை வச்சு, அது அசையாம இருப்பதற்காக இரண்டு புறமும் கட்டைகளாலான மூங்கில் பட்டைகளை வைத்து ஒரு ஒரு வெள்ளை துணி கொண்டு அதை இறுக்கமாக அந்த மூங்கில் குச்சிகளும் அந்த அடிப்பட்ட இடமும் நகர்வில்லாமல் இருப்பதற்காக, அசைவில்லாமல் இருப்பதற்காக சுற்றி விடுவார்கள். முழுமையான ஓய்வெடுக்க சொல்லுவார்கள். ஓய்வெடுத்தால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அந்த உடைபட்ட எலும்பு ஒட்டி விடுகிறது. இதையே ஒரு நவீன மருத்துவரிடம் நாம் சென்றால் முதலில் அதை எக்ஸ்ரே எடுப்பார்கள். எக்ஸ்ரேவில் அந்த படத்தை பார்த்து உறுதிப்படுத்துவார்கள், ஆமாம், எலும்பு உடைந்திருக்கிறது. இந்த உடைபட்ட எலும்பை எப்படி ஒட்ட வைப்பது என்றால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சை செய்து என்ன செய்வார்கள்? உதாரணத்திற்கு ஒருவருக்கு கால்களில், கணுக்காலில் ஒரு அடிபட்டு இருக்கு, ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கு, எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. நான் சொல்வது அத்தனையுமே ஒரு உதாரணத்திற்காக, ஒரு புரிதலுக்காக. ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கு, அது இடம் மாறிடுச்சு, நகர்ந்துருச்சு என்றால் அறுவை சிகிச்சை செய்து அந்த நகர்ந்து போன அந்த எலும்பை சரியான இடத்திற்கு நகர்த்தி அதை நேர்படுத்துவார்கள். நேர்படுத்திய பிறகு அது இரண்டும் மீண்டும் அசைவில்லாமல் இருப்பதற்காக மேல் எலும்பில் ஒரு துவாரம், ஒரு ஹோல்ஸ், ஓட்டை, ட்ரில்லிங் மிஷினை வச்சு மேலே ஒரு எலும்புல ஒரு ஹோல்ஸ் போடுவாங்க. கீழே இருக்கக்கூடிய உடைபட்ட பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்புல ஒரு ஹோல்ஸ் போடுவாங்க. இரண்டு பக்கமும் மெட்டலால் ஆன, சில்வரால், எஸ்எஸ் ஸ்டீல் துண்டுகளை இருபுறமும் வைத்து இந்த மேலே ஓட்டை போட்ட அந்த ஹோல்ஸ் வழியாக போல்டு நட்டு போட்டு டைட் பண்ணிடுவாங்க. அதுபோல் கீழே ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க, அதுலேயும் போல்டு நட்டு போட்டு டைட் பண்ணிடுவாங்க. ரெண்டு ஸ்டீல் மெட்டலும் பக்கவாட்டில் இருக்கும், அதுக்கு மத்தியில் அந்த எலும்பு இருக்கும், அந்த எலும்பு அசைவு இல்லாமல் இருக்கும். மீண்டும் அந்த சதையை தைத்து, இப்போது இருக்கக்கூடிய நவீன முறையில் சதையை அறுக்க வேண்டிய தேவையில்லை, தைக்க வேண்டிய தேவையில்லை. மீண்டும் அந்த சதையை தைத்து முழுமையான ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். இயற்கை மருத்துவத்தில் எந்த எலும்பு உடைந்திருக்கிறதோ அந்த எலும்பை நேராக நகர்த்தி வைக்கக்கூடிய வேலையை தோலை கிழிக்காமல் செய்கிறார்கள். தோலின் மேல்புறமே இந்த செயல்பாடுகள் நடந்து விடுகிறது. எந்த இடத்தில் எலும்பு உடைந்திருக்கிறதோ அதை நேராக வைத்து அசைவில்லாமல் இருப்பதற்காக பக்கவாட்டில் இரண்டு மூங்கில் பட்டைகளை வைத்து துணியால் இறுக்கமாக கட்டிவிடுகிறார்கள். நவீன மருத்துவத்தில் எந்த இடத்தில் எலும்பு உடைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் தோலை கிழித்து அறுத்து அந்த எலும்புகளை நேராக நிற்க வைத்து எலும்புகளின் இரு பக்கவாட்டிலும் மெட்டலாலான தகடுகளை வைத்து மேலே ஒரு போல்டு நட்டு கீழே ஒரு போல்டு நட்டு போட்டு இறுக்கமாக அதை முடுக்கி மீண்டும் தோல்களை தைத்து விடுகிறார்கள். இதுல எது எளிமையானது, எது சிரமமானது என்பதை நாமே உணர்ந்து கொள்ளலாம்.
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு இயற்கை மருத்துவத்தில் இந்த எலும்பு முறிவுக்கு சிகிச்சை பார்த்தவர்கள் மேல் இருக்கக்கூடிய கட்டை கழற்றிவிட்டு மீண்டும் ஒரு முறை கட்டு போடுவார்கள். இயற்கை மருத்துவத்துல ஒரு 3, 4 கட்டுகள் தோலுக்கு மேலே போடுவது போல இருக்கும். அந்த எலும்பு ஒட்டுவதற்காக அந்த உடலுக்கு ஓய்வு தரணும். ரசாயன மருத்துவத்தில், நவீன மருத்துவத்தில் போல்டு நட் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்ப அந்த எலும்பு ஒட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கால்சியம் மாத்திரை குடுக்கணும். தொடர்ந்து அவர்கள் ரசாயன மருந்து மாத்திரைகளை பயன்படுத்த வேண்டும். ரசாயன மருந்து மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனைப்படி பயன்படுத்திக் கொண்டே வந்த பிறகும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு எக்ஸ்ரே செய்து பார்க்கப்படுகிறது. எலும்புகள் கூடிவிட்டது. இனி பயம் கொள்ள தேவையில்லை. ஆனால் இப்போது நம்ம அந்த போல்டு நட் போட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண 2 ஸ்டீல் கம்பி ராடு உள்ள இருக்கு இல்லைங்களா? அத வெளிய எடுக்கணும். அதுக்கு மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் என்று மீண்டும் அந்த தோல்களை கிழித்து அறுவை சிகிச்சை செய்து, அந்த எலும்புகளின் பக்கவாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த ராட் மெட்டல் அதை எடுப்பதற்கு என்ன செய்யணும்? மேல போல்டு நட் போட்டு டைட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதுபோல காலில் இருபுறமும் அந்த ஸ்க்ரூ போல்டு நட் போட்டு டைட் பண்ணி இருக்கிறத கழட்டி அந்த ராட வெளியே எடுத்துட்டு மீண்டும் தோலை தைத்து சென்று வாருங்கள், உடல் சரியாகி விட்டது என்று அனுப்பி வைக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். இயல்பாக ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு கால்களில் எலும்பு உடைந்து விட்டது. அதை நேர்படுத்துவதற்காக மேல் எலும்பிலும் கீழ் எலும்பிலும் ஒரு துவாரத்தை கொடுத்து ஹோல்ஸ் போட்டு ஸ்டீல் ராடு வச்சு இறுக்கமா அதை டைட் பண்ணும். டைட் பண்ணாதான் அந்த எலும்பு ஒட்டும் என்று அதை இறுக்கமாக வைத்து ஸ்டீல் ராடு வைத்து முடக்கி உடைந்த எலும்பை ஒட்ட வைத்து விட்டோம். அதற்கு ரசாயன மருந்துகளையும் கொடுத்தார்கள். ஓகே, நியாயம். இப்போ அந்த ராடை எடுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு ரீஆப்ரேஷன் செய்து அந்த ராடை எடுத்துட்டு அந்த போல்டு நெட்டை மீண்டும் கலட்டி மீண்டும் ரீஆப்ரேஷன் செய்து தைத்து அனுப்பிவிட்டார்கள். இப்போ அந்த போல்டு நெட் போடுறதுக்காக ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டாங்க இல்லைங்களா? உடம்புல 2 இடத்துல. சிலருக்கு 2 இடத்துல போடுவாங்க, சிலருக்கு 4, 6 இடத்துல கூட ஹோல்ஸ் போடுவாங்க. இந்த ஹோல்ஸ் அடைக்கணும் இல்லைங்களா? இந்த ஹோல்ஸ் எப்படி அடைக்கிறது என்று கேட்டால் மருத்துவர்கள் சொல்லுவார்கள், அதை அடைக்க தேவையில்லை, அது தானா கூடிடும். என்னதுங்க? தானாக உடைந்த எலும்ப தானா கூடாது என்று அதுல இரும்பு ராடு வச்சு அதுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு மருந்து மாத்திரைகளை கொடுத்தார்கள். இப்போ நாம ட்ரில்லிங் மிஷினை வச்சு எலும்புல ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஹோல்ஸை அடைக்கிறதுக்கு அந்த ஹோல்ஸை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் என்று கேட்டால் அதற்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது தானாக அடைந்து விடும் என்று சொல்கிறார்கள். தானாக உடைந்த எலும்பை ஒட்ட வைப்பதற்கு இந்த செயல்பாடுகளை செய்யும் போது நாம ஏற்படுத்திய ஒரு துவாரத்தை அடைப்பதற்கு எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை, அது தானாக சரியாகும் என்றால், அப்ப தானாக உடைந்த எலும்பை நேராக வைத்துவிட்டு அந்த உடலுக்கு அசைவில்லாமல் ஒரு ஓய்வு கொடுத்தால் அது தானாக ஒட்டி கொள்ளாதா? இன்று எலும்பியல் சிறப்பு நிபுணர்கள் நவீன மருத்துவத்தில் ஒவ்வொரு அறுவை சிகிச்சையும் இந்த ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா, விபத்தில் சிக்கியவர்கள் அறுவை சிகிச்சை செய்து காலில் அவ்வளவு பெரிய ராடு, அந்த காலுக்கு மேல அது அசைவில்லாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய சக்கரம் போல ஒரு வடிவத்தில் அசைவில்லாமல் இருப்பதற்காக சில ஏற்பாடுகள், இவ்வளவு செயல்பாடுகளை ஒரு மனித உடலில் செய்கிறார்கள். இப்போ மருத்துவர்கள் அந்த போல்ட் நட்டு போட்டு அந்த ராடை இருக்கிறதுக்காக செய்த அந்த ஹோல்ஸை அடைக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, அது தானா அடைஞ்சுக்கும் என்று சொல்றாங்க.
நாமாக கொடுத்த ஒரு துவாரம் தானாக அடையும் போது, தானாக உருவான ஒரு விபத்தில் ஏற்பட்ட ஒரு எலும்பு முறிவு தானாக சரியாகாதா என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படுது. உண்மை என்னவென்றால், உடலில் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால், அந்த பாதிப்பை உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு வேலையை நமது உடல் செய்யத் துவங்கிவிடும். உடனடியாக அத சரி செய்யும். அவ்வளவு பெரிய எமர்ஜென்சி நம்ம உடம்புல தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம அதுக்கு அனுமதி குடுக்கிறது கிடையாது. உடனடியாக நம்ம ஒரு மருத்துவரிடம் சென்று விடுகிறோம். அவர் அவரது பங்குக்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்யணுமோ, அத அவரு செஞ்சுர்றாரு. வட்ட வட்டமா உடம்புக்குள்ள ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்ட ஹோல்ஸ் தானா மறையுது அப்படின்னா, அது மறையும். உடம்பு வந்துட்டு செல்களை புது புது செல்களை உற்பத்தி செய்து, அந்த துவாரத்தை அடைக்கக்கூடிய வேலையை உடம்பு செய்யும். இப்ப கால் எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது எலும்பு உடைஞ்ச அந்த பொசிஷன் நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி, மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி, ஸ்டீல ரிமூவ் பண்ணிட்டு, மறுபடியும் எக்ஸ்ரே எடுக்க சொல்லி சொல்லுவாங்களான்னாக்கா சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா, அந்த காலுக்குள்ள 3, 4, 5, 6 துவாரங்கள் இருக்கும். ஹோல்ஸ் இருக்கும். இது என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிச்சுருவோம். அதனால மீண்டும் எக்ஸ்ரே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, தேவையில்ல. போயிட்டு வாங்கன்னு அனுப்பிருவாங்க. சில நேரங்களில் இந்த ஸ்டீல் ராட மறுபடியும் ரிமூவ் பண்றதுக்காக அறுவை சிகிச்சை செய்தோம் என்றால், இல்லைங்க ராடு வரமாட்டேங்குது, எலும்போட ஒட்டிக்கிச்சு, இத எடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் நடந்து கொண்டு தான் உள்ளது. உடலானது என்ன செய்யும் என்றால், உடம்பில் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்றால், எலும்பில் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்றால், கண்ணில் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், கால் நகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், தலைமுடியில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், உடல் உள்ளுறுப்புகளில் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், உடலில் தலை முதல் கால் வரை எந்த பகுதியிலும் தொந்தரவு ஏற்பட்டாலும் சரி, அதை முழுமையாக சரி செய்யக்கூடிய ஒரு வேலையை உடல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நம்ம அனுமதிக்கணும். அவ்வளவுதான். அனுமதிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ணாம இருந்தா போதும். அதுதான் அனுமதிக்கிறது. ஒண்ணும் பண்ணாம இருந்தா போதும். உடம்பு அதனுடைய வேலைய அது சரியாக செய்ய துவங்கிவிடும். அந்த நேரத்தில் தான் மனிதனின் அறிவு அங்கு குறுக்கிட்டு தலையிடும்போது, உடல் அதனுடைய வேலையை முழுமையாக செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு போகிறது. மருத்துவர்களால் ட்ரில்லிங் மிஷின வச்சு கொடுத்த அந்த ஹோல்ஸ் தானாக மறையுது. மறையும். அப்ப தானாக ஏற்பட்ட விபத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு சரியாகுமா? சரியாகாது. உறுதியாக சரியாகும். அதற்கு நம்ம அனுமதிக்கணும். எலும்பில் மட்டும் கிடையாது, உடலில் எந்த உறுப்புகளில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னாலும், அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு வேலையை உடல் செய்து கொண்டே தான் இருக்கிறது. நாம இந்த இடத்துல கொஞ்சம் நுட்பமா கவனிச்சு பார்க்கணும். உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு வேலையை உடல் செய்யுது அப்படின்ற நேரத்துல, இந்த உடலானது உணவை அதிகமாக ஏற்காது. உடம்ப பராமரிக்கக்கூடிய ஒரு வேலையை, பழுதை சரி செய்யக்கூடிய, பழுதை நீக்கக்கூடிய ஒரு செயலில் உடல் ஈடுபட்டு இருக்கும்போது, உணவென்பதை அதிகமாக உடல் ஏற்காது. பசித்தன்மை குறைவாக இருக்கும். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். இந்த விபத்துக்குள்ளானவங்க அதிகமா சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் திட உணவுகள் சாப்பிட பிடிக்காது. திரவ உணவுகள் குறைந்த அளவுல எடுத்துப்பாங்க. காரணம், செரிமான சக்தி என்பது அங்க சுத்தமா இருக்காது. இந்த செரிமான சக்தி என்ன செய்யும் என்றால், இப்போது உடம்பில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு இல்லைங்களா? இது எமர்ஜென்சி. இந்த அவசரத்தை சரி செய்யக்கூடிய வேலையை உடம்பில் இருக்கக்கூடிய செரிமான சக்தியும் சேர்ந்து இங்கு செயல்படும். எனவே செரிமானத்திற்கென்று தனியாக ஆற்றலை ஒதுக்காமல், ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்பை சரி செய்வதற்காக, தொந்தரவை களைவதற்காக உடல் ஈடுபடும்போது, அங்கு பசித்தன்மை குறைவாக இருக்கும். சில சமயங்களில் பசியே இருக்காது. இந்த நேரத்தில் அந்த பாதிப்புக்கு உள்ளான நபர் என்ன செய்யணும் என்றால், பசியை முதலில் கவனிக்கணும். எப்ப பசிக்குதோ அப்ப மட்டும் சாப்பிடணும். எந்த அளவுக்கு பசி இருக்கோ,
அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிடணும். ஏன்னா, கை கால்களில் ஏதேனும் ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் இயல்பாக அவரது வேலையை செய்ய முடியாது. நம்ம உணவு சாப்பிடுறோம். அந்த உணவுலேருந்து ஆற்றல் கிடைக்குது அப்படின்னாக்கா, அந்த ஆற்றலை வைத்து நாம் வேலைகளை செய்வோம். வேலை செய்யும்போது ஆற்றல் விரயமாகும். மீண்டும் பசிக்கும். மீண்டும் உணவு சாப்பிடுவோம். இப்ப விபத்துக்குள்ளான நபரால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அவருக்கு முழுக்க முழுக்க ஓய்வு தான் தேவைப்படுது. அப்போ ஓய்வு தேவைப்படும்போது, உடல் உழைப்பு குறைவாக இருக்கும்போது, அவருக்கு உணவென்பது அதிகமாக தேவையில்ல. உணவென்பது அதிகமாக தேவையில்லாத நேரத்தில் அந்த உடலில் பசி என்பது அதிகமாக இருக்காது. பசியின் அளவை அறிந்து அந்த நேரத்திற்கு ஏற்றார் போல மிக எளிதாக செரிமானமாகக்கூடிய திரவ உணவுகள் அல்லது பழங்கள், கஞ்சி ஆகாரங்கள் இது போன்ற உணவுகளை அவர் எடுக்கும்போது, அந்த உடல் இயல்பாக சரியான நேரத்தில், விரைவாக சரியாகும் என்று சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் அது சரியாகும். விரைவாக எதையுமே சரி செய்யவே முடியாது. ஆனால் இன்று மனித அறிவு என்ன செய்யுது அப்படின்னாக்கா, உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா, அத உடனே சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுது. எந்த பாதிப்ப உடனே சரி செய்யணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்றோமோ, அந்த பாதிப்பு சரியாகறதுக்கு நீண்ட நாட்கள் ஆகுது. சும்மா இருந்தால் சுகம் கிடைக்கும். எப்ப சும்மா இருக்கணும்? உடம்புக்கு முடியாத நேரத்துல சும்மா இருக்கணும். இது போன்ற விபத்துக்குள்ளான நபருக்கு, அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நபருக்கு, பசி பெருசா இருக்காது. சாப்பிடணும்னு அவருக்கு தோணாது. ஆனால் அவரைச் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், உடம்புல ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு இல்லையா? உடம்பு முடியாம இருக்கீங்க இல்லைங்களா? உடம்புக்கு சத்து வேணும் இல்லையா? அதனால கொஞ்சம் சாப்பிடுங்க. என்று கட்டாயப்படுத்தி அவருக்கு உணவை திணிப்பார்கள். அந்த உறவினர் மனம் வருத்தப்படக்கூடாதே என்பதற்காக, இந்த நபர் உணவை சாப்பிடும்போது இவரது உடல் வருத்தப்படும். அப்ப இயல்பான நேரத்தில் சரியாகக்கூடிய அந்த உடல் தொந்தரவு நாட்கள் எடுத்துக்கொள்ளும். காரணம், இங்கு செரிமானமே சுத்தமா இல்லாம இருக்கு. செரிமானம் சுத்தமா இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல, நம்ம உணவு சாப்பிட்டோம் என்றால், இந்த உடலில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யக்கூடிய அந்த ஆற்றல், அந்த எதிர்ப்பாற்றல், இப்போது தேவையில்லாத நேரத்தில் நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உணவை செரிப்பதற்காக செரிமான ஆற்றலாக மாறி செயல்படும். அப்போ அந்த பழுதை சரி செய்யக்கூடிய வேலை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உடம்புக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிற நேரத்துல, எந்த அளவுக்கு சாப்பிடணும்? அது எவ்வளவு நேரத்துல சரி செய்யும்? இந்த ஆலோசனையில இல்லாம, முழுக்க ஓய்வெடுத்து, அந்த நேரம் பசிக்குதா? பசிக்கலையா? இத மட்டும் கவனிச்சா போதும். பசிச்சதுன்னாக்கா எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு. இல்லையா? பசி வர வர காத்திருக்கிறது. முழுமையான ஓய்வு. இத எடுத்தோம் அப்படின்னாலே உடம்புல ஆற்றல் பெருகும். இங்க என்ன ஒரு தவறான புரிதல் இருக்கு என்றால், நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தான் உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். சாப்பிடல அப்படின்னாக்கா உடம்புக்கு ஆற்றல் கிடைக்காது. உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, பழுது ஏற்பட்டு இருக்கு, விபத்து ஏற்பட்டு இருக்கு. இந்த நேரத்துல உடம்புக்கு எனர்ஜி கிடைச்சா தான், அந்த விபத்துல அந்த பாதிப்பு விரைந்து சரியாகும் என்று ஆற்றலுக்காக, எனர்ஜிக்காக உணவை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் இங்கு நடக்கும். அந்த தேவையில்லாத நேரத்துல நம்ம உணவ கொடுத்தோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே உடம்புல இருக்கிற எனர்ஜியும் வீணா தான் போகுமே தவிர, இங்கு புதியதாக எனர்ஜி உருவாகாது. விபத்துக்குள்ளான நேரம் மட்டும் கிடையாது. எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நாம் நமது வயிறை கவனிக்க வேண்டும். பசியை கவனிக்க வேண்டும். பசிச்சா சாப்பிடணும். பசிக்கலையா, பசி வர வர காத்திருக்கணும். நம்மளுடைய வேலை என்னமோ அந்த வேலையை செய்யணும். இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடித்தோம் அப்படின்னாலே போதும். அது எந்த தொந்தரவாக இருந்தாலும் சரியாகும். முறையற்ற வாழ்க்கை முறையின் வெளிப்பாடாக உடலில் உருவாகக்கூடிய கழிவுகளின் காரணமாக உடலில் நோய்கள் ஏற்படுகிறது என்றாலும், இது போன்ற அவசர காலத்தில் ஏற்பட்ட இந்த விபத்துகளிலும் உடலில் ஒரு தொந்தரவு ஏற்படுகிறது. இந்த நேரத்திலும் நாம் முழுவதுமாக ஓய்வெடுக்கிறோம். முழுவதுமான ஓய்வு என்பது வயிறுக்கும் சேர்ந்து தான். கால் நடக்க முடியல, எனவே காலுக்கு ஓய்வு குடுப்போம். வயிறு சும்மா தானே இருக்கு, அதுக்கு வேலை குடுப்போம் என்று இல்லாமல், ஒட்டுமொத்த உடலுக்கும் சேர்த்து, முடிந்தவரை மனதிற்கும் சேர்த்து நாம் ஓய்வை தரும்போது, அந்த பாதிப்பு அது விபத்துக்குள்ளான பாதிப்பாக இருந்தாலும்,
அது சரியாக வேண்டிய காலகட்டத்தில் சரியான நேரத்தில் அது குணமாகும். இது போன்ற எளிமையான வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கும் போது அது எந்த தொந்தரவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் சரி, அது எத்தனை ஆண்டு கால தொந்தரவாக இருந்தாலும் சரி, முழுவதுமாக அந்த தொந்தரவு சரி செய்யப்படும், சரியாகும். இந்த விபத்துக்குள்ளான இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பழுதுகள், இப்ப இந்த அதிகாலை பொழுதுல சொன்ன இந்த தகவல்கள நம்ம முழுமையாக புரிந்து கொண்டோமேயானால், எதிர்வரும் காலத்தில் நமக்கு மட்டுமல்லாமல் நமது உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், அந்த நேரத்தில் எவ்விதமான ஒத்துழைப்பை நாம் தரலாம் என்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். இது போன்ற இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும், பிரபஞ்சத்திற்கும், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும், பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும், தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டாலோ அல்லது சந்தேகங்கள் இருந்தாலோ, தாங்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நன்றி. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. வாழ்வு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லோருக்கும் ஒரே விதமான வாழ்வில் மகிழ்ச்சி என்பது இருக்காது. நமது வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால், எப்போதும் நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் தராமல், தொலைவில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் தரும்போது, மகிழ்ச்சி என்பது நமக்கு அங்கு எட்டாக்கனியாக இருக்கும். எப்போதும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு யார் என்று பார்த்தால் நமது உடல். எனவே இந்த உடலின் உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளித்தோமேயானால், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். இந்த புரிதலோடு நம் வாழ்க்கை பயணத்தை நாம் தொடங்கினோமேயானால், வாழ்க்கை என்பது ஆனந்தமான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்ற தகவல்களையும் தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ரவி சார், நீங்க வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அன்மியூட் குடுத்திருக்கு. நீங்க பேசலாம். நீங்க வீடியோ ஆன் பண்றீங்க. அன்மியூட் தொடுங்க. உங்களுக்கு ஹோஸ்ட் குடுக்குறோம். குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் அன்னைக்கு சொன்னதுதாங்க சார், என்னோட மகளுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து இன்னும் கரெக்ட் ஆகல சார். அது இன்னைக்கு 6 சொன்ன மாதம் ஆயிடுச்சு. பாயிண்ட்கள் இல்ல. சொல்லுங்க. அது இன்னும் அந்த பீரியட்ஸ் கரெக்டாவே வரலைங்க சார். இன்னும் அது ம். என்ன இது எனக்கு புரியல சார். அது மாதவிலக்கு வந்துட்டு நாட்கள் தள்ளி வருதுங்களா? இல்ல மாதவிலக்கு சுழற்சி சரியா வருது. ஆனா அந்த உதிரப்போக்கு சரியா இல்லாம இருக்குங்களா? ஐயா, ரவி சார், ரவி சார். சரி. பீரியட்ஸ்ங்கிறதுல இங்க நிறைய பிரிவுகள் இருக்கு. அந்த மாத சுழற்சிங்கிறது முறையாக வராம இருக்கிறது ஒண்ணு. மாத சுழற்சிங்கிறது முழுமையாக வருது. ஆனா கழிவு நீக்கம் என்பது சரியாக இல்லாம இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. கழிவு நீக்கம் இருக்குது. ஆனா அது கூடுதலாக இருக்கு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதவிலக்கு இயல்பாக 3-4 நாட்கள் நடக்க வேண்டியது வாரக்கணக்கில் நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. இது போன்ற பல காரணங்கள் இருக்கு. அது சொல்லும்போது என்ன அப்படிங்கிறத முறையாக சொன்னோம்னாக்கா அதற்கான ஆலோசனை கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ஒரு அவசர தேவை இருக்கு, உடலில் நீண்ட நாட்களாக ஒரு தொந்தரவு இருக்கு என்றால், அந்த தொந்தரவை சரி செய்து கொள்வதற்காக, ஆலோசனை பெறுவதற்காக
எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் அழைக்கலாம். என்னிடம் சிகிச்சைக்கு வருவதற்காக எனக்கு அழைங்கள் என்று நான் சொல்லல. ஆலோசனைக்காக அழைக்கலாம். தொடர்ந்து பல நண்பர்கள் ஆலோசனைக்காக அழைத்து கொண்டு தானே இருக்கிறார்கள். இங்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் பகுதி பகுதியாக நாம் தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். ஏதேனும் சந்தேகங்கள், உடலில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள், இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடித்து கொண்டு ஆலோசனைக்காக அழைத்தால் அது சிறப்பானதாக இருக்கும் என்று கூறி, வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.